வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஜஸ்ட் அ மினிட். ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் ஒவ்வொரு டீமை அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆர்சிபி டீமை பற்றி தான். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி டீமோட அப்டேட்டை பார்த்துடலாம். இந்த வருஷம் ஆர்சிபி டீமுக்கு புதிய கேப்டனாக ரஜத் பட்டிதார் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ஆர்சிபி கேம்பில் ஹேசிலூட்டை தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. நான் இந்த வீடியோ சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் இன்னும் வரவே இல்லை. அதை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்சிபி ஸ்குவாடை பார்த்துருவோம். இதுதான் நம்ம ஆர்சிபி டீம். பேட்டர்ஸ் பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் பட்டிதார், தேவ்தத் படிக்கல், டிம் டேவிட்டா. பயப்புள்ள தெரியாமல் டிம் டேவிட்டை பேட்டர்ஸில் போட்டான். டிம் டேவிட் ஆல்ரவுண்டர். அடுத்து ஸ்வாஸ்திக் சிக்காரா. விக்கெட் கீப்பர்ஸ்னு பார்த்தோம்னா பிலிப் சால்ட், ஜிதேஷ் சர்மா. ஆல்ரவுண்டர்ஸ் போனால் எப்படியே சொல்லிட்டே போகலாம். நல்ல குவாலிட்டி சைடாக இருக்குது. இந்த முறையாவது கப் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சே ஆர்சிபிக்கு தான். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் தான் ஃபர்ஸ்ட் மேட்ச். கொல்கத்தாவில் நடக்க போகுது. என்னோட ப்ராபபிள் 11 பார்த்துருவோம். ஓப்பனர்ஸ் பார்த்தோன்னா விராட் கோலி, பிலிப் சால்ட். நம்பர் 3 ரஜத் பட்டிதார், நம்பர் 4 லிவிங்ஸ்டன், நம்பர் 5 ஜிதேஷ் சர்மா, நம்பர் 6 டிம் டேவிட், நம்பர் 7 குருணால் பாண்டியா, நம்பர் 8 புவனேஸ்வர் குமார், நம்பர் 9 ஹேசில்வுட், நம்பர் 10 யாஷ் தயால், நம்பர் 11 சுயாஷ் சர்மா. இம்பாக்ட் பிளேயராக ஸ்வப்னல் சிங். இதுதான் என்னோட ப்ராபபிள் 11. ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த் பார்த்தோம்னா எல்லா வருஷமும் பேட்டிங் தான் இருந்திருக்கு. இந்த வருஷம் பேட்டிங்கும் பவுலிங்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கு. நான் சொல்றது ஃபாஸ்ட் பவுலிங்கை மட்டும்தான், ஸ்பின்னர்ஸே இல்லை. ஸ்பின் பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா குருணால் பாண்டியா, ஸ்வப்னல் சிங் மற்றும் சுயாஷ் தான் போடுவாங்க. போன வருஷம் ஸ்வப்னில் சிங் கலக்குனாரு. இந்த வருஷம் அதே பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். குருணால் பாண்டியாவை சொல்லவே வேண்டாம். எக்கானமிக்கல் பவுலர், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சுயாஷ் சர்மா தான் எப்படி போட போறாருன்னு தெரியல. அவர் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலா ஆர்சிபி யூனிட் நல்லா தான் இருக்கு பார்க்க. ஓப்பனிங்ல பார்த்தோன்னா விராட் கோலி செம ஃபார்ம்ல இருக்காரு. சாம்பியன்ஸ் ட்ராப்ல கலக்கியிருக்காரு. அப்புறம் பிலிப் சால்ட் கொஞ்சம் ஃபார்ம் சரியில்லை, ஆனால் ஐபிஎல்ல நல்லா விளையாண்டுருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் புதிய கேப்டன் ரஜத் பட்டிதார் ஸ்பின்னர்ஸை நல்லா வெளுத்து வாங்குவார். மிடில் ஆர்டர் அணியை தூக்கி நிறுத்த வேண்டிய கடமை இப்போ ரஜத் பட்டிதாருக்கு தான் இருக்கு. அப்புறம் அடுத்த லிவிங்ஸ்டனோட ஃபார்ம் இப்போ சுமாராக தான் இருக்கு. அவர் சரியா விளையாடலன்னா அவருக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தலா உள்ள இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபினிஷர் ஜிதேஷ் சர்மா. அதிரடி பேட்ஸ்மேனான ஜிதேஷ் சர்மா போன வருஷம் சரியா விளையாடலை. இந்த வருஷம் நல்லா விளையாடுவார்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னொரு ஃபினிஷரான டிம் டேவிட் இப்போ தான் ஹாபர்ட் ஹரிகான்ஸ்க்காக கப்பை தூக்கினாரு. இந்த வருஷம் ஆர்சிபிக்காக கப்பை தூக்குவாரான்னு பார்ப்போம். ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் நல்லா தான் இருக்கு. ஆனால் லெஃப்ட் ஹேண்டர் இல்லாதது ஒரு பெரிய குறையா பார்க்கப்படுது. ஒருவேளை தேவைப்பட்டா தேவ்தத் படிக்கல், குருணால் பாண்டியா, மனோஜ் பேண்டேஜ் எல்லாம் உள்ள இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்விங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த புவனேஸ்வர் குமார் இங்க இருக்காரு. இன்னும் ஹேசில்வுட் வரலன்னு சொன்னேன். ஒருவேளை அவர் வரலன்னா அவருக்கு பதிலாக நுவன் திஷாராவும் இங்கிடியும் இறங்க வாய்ப்பு இருக்கு. டெத் பவுலிங்ல யாஷ் தயால் போன வருஷம் கலக்குனாரு. இந்த வருஷம் அதை கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். யாஷ் தயாலுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ரஷிக் தார் சலாம் இருக்காரு. ஓவராலா நல்ல டீமா தான் இருக்கு. பேட்டிங், பவுலிங், ரீப்ளேஸ்மெண்ட்னு. இதுதான் என்னோட ஆர்சிபியோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11. உங்க 11 என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. முதல் கோப்பையை நோக்கிய பயணம் ஈடன் கார்டன் கொல்கத்தாவிலிருந்து ஆரம்பமாகிறது. நீங்க சொல்லுங்க ஆர்சிபியோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ் என்னன்னு கமெண்ட்ல போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது உங்கள் ஜஸ்ட் மினிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.